ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் கற்றுக்கணும்னு நினைப்பீங்க, இல்லை எனி அப்ளிகேஷன், ஏதாவது ப்ரோக்ராமிங் சைடில் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி கற்றுக்கிறதுல நம்ம ப்ரோ லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 ஸ்மால் ஸ்டெப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த 5 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ வில் ரீச் அட் எனி லெவல். ப்ரோ லெவல் வரைக்கும் ஈஸியாக நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனையும் கற்றுக்க முடியும். ஸோ let's get started into the video. So hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது how to learn and where to start அப்படிங்கிறது. ஸோ அப்படின்னா என்ன, எப்படி நான் படிக்கிறது, எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற சிம்பிள் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த அப்ளிகேஷன்ஸாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அது ப்ரோக்ராமிங்காக இருக்கலாம், இல்லை கோடிங்காக இருக்கலாம், இல்லை டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸாக இருக்கலாம், இல்லை 3D சாஃப்ட்வேர்ஸாக இருக்கலாம், எனி அப்ளிகேஷன்ஸ். ஓகே, நான் டோட்டலாக சொல்கிறேன். ஸோ பொதுவாக இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் அதை ஜெயிச்சிடலாம். அது எப்படின்னா ஒரு 5 விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லேர்ன், அப்புறம் பிகினர், அப்புறம் இன்டர்மீடியேட், அப்புறம் அட்வான்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோ. இந்த லேர்ன்ங்கிற சப்ஜெக்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஓகே, உங்களுக்கு கம்ப்யூட்டர்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ இல்லை ஐபேட்லேயோ இல்லை எதில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் அந்த அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதில் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே ஜஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா அதை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி எடுத்தோடனே நியூ டாக்குமெண்ட்டு அது இதுன்னு போயிட்டு எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்காதீங்க. ஃபஸ்ட்டு யூஐ, யூசர் இன்டர்ஃபேஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது அதில் மெனு பார்னு ஒன்று இருக்கும், டூல் பார்னு ஒன்று இருக்கும், அப்புறம் விண்டோஸ் இருக்கும் சைடில், அப்புறம் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும், ப்ளக்கின்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதை மூவ் பண்ணி நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாமா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு யூஐயை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். ஓகே, ஒரு 1 hour இந்த யூஐ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா, நீங்கள் நாளை பின்னா நான் சொல்கிறேன், ஃப்ரீயாக ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க, இதில் பார்க்குறீங்கன்னா கூட அவங்க ஏதாவது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் சொல்கிறாங்க அந்த மெனுவில் இருக்கிறத அப்படின்னா நீங்கள் யூஐ பார்த்ததுனால உங்களுக்கு இது அப்படியே சிங்க் ஆகும். எஸ், இந்த மெனு இதில் நான் பார்த்துருக்கேன், எனக்கு இதில் இருக்குது அப்படிங்கிறது சிங்க் ஆகும். ஓகேவா, புரிஞ்சுதா? ரெண்டாவது, லேர்ன்ல இருந்து அடுத்து பிகினர் ஸ்டேட்டு. ஸோ பிகினர் ஸ்டேட்டுக்கு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணி பழகுங்க. ஒரு 2-3 சாம்பிள் எடுத்து ரொம்ப சில்லியாக ஒர்க் பண்ணுங்க. அதாவது என்னால் இவ்வளோதான் முடியுங்கிற பட்சத்தில் இல்லாமல் நான் எடுத்தோடனே டாப்பில் போகணுங்கிற மாதிரி போகாமல் உங்களுக்கு அதில் என்னென்னலாம் இருக்கோ, ஒரு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஃபோட்டோஷாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு சர்க்கிள் போடுறது, ரவுண்டு போடுறது, ஷேப்ஸ் வரைகிறது, கண்ட இடத்துல மாஸ்க் பண்ணி பார்க்குறது, என்னென்ன பண்ண முடியுமோ அதை எப்படிலாம் விளையாட முடியுமோ அது எல்லாத்தையும் உள்ள விளையாண்டு பாருங்க. தட் இஸ் பிகினர் லெவல். இன்டர்மீடியட் லெவல்ங்கிறது டூல்ஸை வந்து எப்படி படிக்கிறீங்களோ, எந்த ஒரு சாஃப்ட்வேர்லையும் சரி டூல்ஸை எப்படி படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு யூ காட் த வின்னிங் பாயிண்ட். அதுதான் உங்களோட பெரிய லேடர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கீழே நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏணி படிக்கட்டில் ஏற்றி அந்த அப்ளிகேஷனை நான் வந்து ப்ரோ லெவலுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கொண்டு போகிறதுக்கு வந்து என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா டூல்ஸ் தான். ஸோ டூல்ஸை வந்து பக்காவாக ஒவ்வொரு டூலையும் நல்லா நின்று நிதானமாக யூஸ் பண்ணி ஒரு 1/2 hour எடுத்துக்கோங்க ஒவ்வொரு டூலுக்கும். ஓகே, நல்லா டூலோட ப்ராப்பர்ட்டி என்ன, இது எல்லாத்தையும் அப்படியே தோண்டி அலசி ஆராய்ஞ்சிடுங்க. இந்த படத்தில் சொல்லுவோம் இல்லையா, நாங்களாம் அடிமட்டம் வரைக்கும் போய் அலசி ஆராய்வோம் அப்படிங்கிறது, அந்த டைலாக் ஞாபகம் வச்சுக்கோங்க டூல்ஸ் படிக்கும்போது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ வாண்ட் டு கிரியேட் யுவர் ஓன் டைம்லைன். உங்களுக்குன்னு ஒரு டைம்லைன் வச்சுக்கணும். அதாவது டெய்லி ஒரு சார்ட் வச்சுக்கோங்க. இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் நான் இதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நோட்டில் எழுதுங்க. ஓகேவா, ஒரு பேப்பரு, ரஃப் நோட்டு, டைரி, போன வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டைரி, எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் கிடக்கும். ஐபேட் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை நான் ஃபோன்லேயே நோட்ஸ் எடுத்து எனக்கு பழக்கம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஃபோனில் நோட்ஸில் எடுத்துக்கோங்க. இத்தனை மணிக்கு நான் இதை இத்தனை மணி நேரம் ஓகேவா நான் வந்து இதை ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு சார்ட் எடுத்துகிட்டே வாங்க. பிகாஸ் நீங்கள் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணி பழகுறீங்கிறத கம்பேர் பண்ணால் தான் ஒரு டூலை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக கற்றுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரிய வரும்.
தென் அந்த டைம்லைன் போட்டதுக்கு அப்புறமா ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கூடிய இப்போ 3 விஷயம் பண்ணிட்டீங்க. என்னென்னா லேர்ன் பண்ணுறது, தென் பிகினர் ஸ்டேட் உள்ள வந்தது, அதுக்கப்புறமா இன்டர்மீடியட் லெவல் வந்தது, டூல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸு டூல்ஸ் எல்லாம் படித்து வச்சது. இப்போ அட்வான்ஸ் லெவல். இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன ப்ராஜெக்டை செய்ய பாருங்க. அதில் ஒரே ஒரு ப்ராஜெக்ட், குட்டி ப்ராஜெக்ட் இருந்தாலும் சரி, அந்த ப்ராஜெக்டை செய்ய பாருங்க. தட் இஸ் த அட்வான்ஸ் லெவல். அப்படியே குட்டி குட்டி ப்ராஜெக்டாக செஞ்சுட்டே வருவீங்க இல்லையா? இது ஒரு 10 20 ஆகும், 20 50 ஆகும், 50 100 ஆகும். இப்படியே போச்சுன்னா நீங்கள் சீக்கிரமே அந்த ப்ரோ லெவல் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணிடலாம். இது நான் சொல்கிறது எந்த ஒரு சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக பொருந்தும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதெல்லாம் போக 3 டிப்ஸு தரேன். என்ன டிப்ஸ்னா, நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது உங்கள் கை லேப்டாப்ஸில் யூஸ் பண்ணுறப்ப கையெல்லாம் ஒரு மாதிரி மரன்னு இருக்கும் ஒரு சிலருக்கு. ஓகேவா? எனக்கு அப்படி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ட்ரை ஃபேஸிங்காக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு யூஸ் கோக்லின். ஓகேவா? ஸோ கோக்லின்ங்கிறத நீங்கள் இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 ட்ராப் எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். 1. 2வது அத்தர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அத்தரை எடுத்துட்டு, எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டேபிள் மேலே இந்த ஜீன்ஸ் கிளாத்து வந்து டபுள் ரெட்டையாக மடித்து நான் இதை அப்படியே மேலே விரித்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இதை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு விட்டால் கூட அப்படியே போய் செட் ஆகிக்கும். ஓகேவா? மேக்னெட்டிக் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த கிளாத்தில் அந்த அத்தருங்கிற அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு 20 ருபீஸு சின்னோண்ட டப்பா விற்கும். அவ்வளோதான் நான் வாங்குறதுமே. ரொம்ப காஸ்ட்லியாலாம் நான் சொல்லவே இல்லை. ஸோ அதை வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா பீஸ்ஃபுல் மைண்ட் அண்ட் ப்ளசன்ட் தீம் உங்களை சுற்றி இருக்கும். தென் மினிமலிஸ்டிக்காக வச்சுக்கோங்க உங்களோட டேபிளை. இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் கச்சன்னு வச்சுருக்கிறேன். ஸோ மினிமலிஸ்டிக்காக ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு லேப்டாப் இருக்கா, மவுஸு, கீபோர்டு, தென் இதை மட்டும் சுற்றி பார்க்குறதுக்கு எதுவுமே கசகசன்னு இல்லாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு மினிமலிஸ்டிக் தீமில் ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் நினச்சதை சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் த வீடியோ. ஸோ போன வீடியோ பண்ணப்பயே வந்து எனக்கு நான் அவ்வளவு எலிகண்ட்டாக அந்த வீடியோ வருமா அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் நல்ல ஒரு ரீச் கிடைச்சது. ஏகப்பட்ட ஷேர்ஸும் இருந்தது. மறக்காமல் நிறையாவும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதில் ஒரு நண்பர் வந்து எனக்கு ஒரு ஹார்ட் டச்சிங் கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தாரு. நான் இப்போ கீழே இந்த வீடியோவில் அதில் டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த ஃப்ரெண்டுக்கு எனக்கு மிக மிக தேங்க்யூ. ப்ளஸ் வந்து சூப்பர் சேட் பண்ணியிருந்தார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங்.